இஸ்ரேல் ஜனம் தேவ உடன்படிக்கை மீறி மீறி பாவம் செய்யும் போதும் அவர் தண்டித்தாரே தவிர உடன்படிக்கை கட் பண்ணிட்டு போவே இல்லை. அதையும் தாண்டி உடன்படிக்கை இன்னும் அது 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 முழுமை அடைய வச்சார் தவிர அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மீறவே இல்லை. அவர் தன் உடன்படிக்கையோடு நின்றார். ஒரு மனுஷனோட உடன்படிக்கை போட்டார், நோடு போட்டார் ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாமோடு போட்டார் ஆண்டவர். அப்புறம் ஆண்டவர் சொன்னார் இந்த மொத்த ஜனத்தோட போடுறேன்னு சொல்லி இஸ்ரேல் மூலம் ஆரம்பிச்சாரு. அது ஓமையா இருந்துச்சு. ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை கிடையாது, நான் இருதயத்துல உடன்படிக்கை போடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி உடன்படிக்கை பண்ணாரு. அது நிமித்தம் இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கொடுக்குது. இந்த உலக வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கையா இருக்கும் சில பேருக்கு. அதே உலக வாழ்க்கை சில பேருக்கு நல்ல அனுபவம் கொடுக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். அவங்களுக்கு எதுனாலும் சரிதான். இந்த உலகத்தை விட்டு போகும்போது